தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அனைத்து தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சித்துள்ளார். தாவைக்காவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் முந்தைய அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆன்லைன் மூலம் மதுபானம் முன்பதிவு செய்யும் திட்டம் இளைஞர்களை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் என்றும் கல்வி, விவசாயம் மற்றும் மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்காத பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளதாகவும் RP உதயகுமார் தெரிவித்தார். காஞ்சிபுரம் அருகே சிறுகாவேரிப்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழக கிடங்கை பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி திடீரென ஆய்வு செய்தார். ஆய்வின் போது அரசு கிடங்கில் தனியார் பள்ளிகளுக்கான புத்தகங்கள் மட்டுமே இருப்பது குறித்து அதிகாரியிடம் விளக்கம் கேட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கான புத்தக விநியோகம் தொடர்பான தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியின் நிர்வாக குறைபாடுகளை சரி செய்யும் பணியில் தற்போதைய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தமிழக அரசின் முதல் பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட ஏரிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கலப்பதையும் குப்பைகளை திறந்த வெளியில் கொளுத்துவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் ஆட்சியர் அலுவலகம் வந்த அதிமுக நிர்வாகிகள் கழிவுநீரால் ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தங்கள் கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் லாரி மோதிய விபத்தில் உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மாவிற்கு துணையாக பானிபூரி விற்றுக்கொண்டே படித்து நீட் தேர்வில் 437 மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவி அன்பரசி பாராட்டப்பட்டார். திருபுவனையில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற சென்டாக் மாணவர் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து டாக்டர் கோட், ஸ்டெத்தஸ்கோப் மற்றும் புத்தகங்களை வழங்கி கௌரவித்தனர். மருத்துவராகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வதே தனது லட்சியம் என மாணவி அன்பரசி தெரிவித்தார். மேலும் அவரது மருத்துவ கல்விக்கு தேவையான நிதி உதவியை வழங்குவதாக சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்கம் உறுதியளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே வாகன சோதனையில் திருடப்பட்ட இருசக்கர வாகனம், பணம் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆரியபாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போது கத்தி, இரும்பு கம்பி மற்றும் ரூபாய் 7000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் திருட்டு வாகனத்தை பயன்படுத்தி வழிபறிக்கு திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த வில்லியனூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை 2.0 திட்டத்தின் கீழ் 9 பயனாளிகளுக்கு ரூபாய் 16,65,000 மதிப்பிலான அரசு ஆணைகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வீடு கட்டுவதற்கான முதல் மற்றும் 2வது தவணை நிதிக்கான அரசு ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை தகுதியான அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடி அருகே பூசாரிபாளையம் கிராம மக்கள் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சேதமடைந்த தார் சாலையை சீரமைத்தல், சீரான குடிநீர் விநியோகம், புதிய போர்வெல் அமைத்தல், பொது கழிப்பிடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் மற்றும் சுடுகாடு செல்லும் சாலையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய கிராம மக்கள் அதிகாரியிடம் மனு வழங்கி தங்கள் போராட்டத்தை நிறைவு செய்தனர்.